கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் கல்லூரி மாணவர்கள் 4 பேர் ஒன்று கூடினார்கள். கேட்க வேண்டுமா? உற்சாகம் கரை புரண்டது. 4வரும் சேர்ந்து ஒரு சினிமாவுக்கு போனார்கள். பிறகு ஒரு ரெஸ்டாரண்டில் டின்னர் சாப்பிட்டார்கள். அவர்களில் ஒருவன் தனியாக ஓர் அறை எடுத்து தங்கியிருந்தான். அங்கே போய் கும்மாளம் அடிப்பது என்று முடிவு செய்தார்கள். அந்த நண்பனின் அறையில் நள்ளிரவுக்கு மேல் பேசி சிரித்து டிவி பார்த்து மொபைலில் கேம் விளையாடி என கழித்து தீர்த்தபோது நள்ளிரவை தாண்டி இருந்தது. படுக்க போகும்போது தான் அவர்களில் ஒருவன் நினைவுபடுத்தினான். மச்சி, நாளைக்கு நமக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்குடா. அடுத்த நாள் பரீட்சைக்கு அவர்கள் தயாராகி இருக்கவில்லை. அது ஒன்று முக்கியமான பரீட்சை இல்லை. பேராசிரியர் தன் மாணவர்களின் திறனை அறிய நடத்தும் மாதாந்திர பரீட்சைதான். என்றாலும் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் கொஞ்சம் கராரானவர். இன்டர்னல் மார்க்ஸில் தாட்சண்யம் இல்லாமல் கை வைத்து விடுவார். அந்த மாணவர்கள் என்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள். ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அடுத்த நாள் காலை அந்த 4 மாணவர்களும் வந்தபோது கல்லூரியே வேடிக்கை பார்த்தது. 4 பேரும் கலைந்த தலை, சட்டையில் தூசு, மண், கிரீஸ் படிந்திருக்க அழுக்காக வந்தார்கள். வகுப்பறைக்குள் வந்த ப்ரொஃபஸர் அவர்களை விசாரித்தார். மாணவர்களில் ஒருவன் சொன்னான், சார், நேற்று என்னோட சித்தி பொண்ணுக்கு கல்யாணம் சார். நான் தான் இவங்களையும் வாங்கடான்னு கூட்டிகிட்டு போயிருந்தேன். கல்யாணம் எல்லாம் முடிந்து ஒரு காரில் கிளம்பிட்டோம். நம்ம ஊருக்கு வர வழியில் காரோட ஒரு டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. அக்கம் பக்கத்தில் ஒரு ஒர்க் ஷாப்பும் இல்லை. அதனால் 4 பேரும் காரை தள்ளிக்கிட்டே வந்து சேர்ந்தோம். சரி, அப்புறம்? சார், நாங்கள் இன்னும் வீட்டுக்கு கூட போகலை சார். இன்னைக்கு எக்ஸாம் இருக்கேன்னு கிளம்பி நேராக இங்கே வந்துட்டோம் என்றான் இன்னொருவன். பேராசிரியர் அவர்களின் துயர கதையை காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தார். எங்களுக்கு மட்டும் இன்னைக்கு டெஸ்ட் வைக்காம இன்னொரு நாள் வச்சிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் சார். பேராசிரியர் அதற்கு ஒப்புக்கொண்டார். சரி, உங்களுக்கு மட்டும் 3 நாள் கழித்து டெஸ்ட் என்றார். அந்த 4வரும் பேராசிரியருக்கு நன்றி சொன்னார்கள். பரீட்சை நாள் வந்தது. அன்றைக்கு அந்த மாணவர்கள் தங்கள் பாடங்களை நன்றாக படித்திருந்தார்கள். பேராசிரியர் அந்த 4வரையும் அழைத்து கொண்டு போய் தனித்தனி அறைகளில் உட்கார வைத்தார். அவர்களுக்கு கேள்வித்தாள் கொடுக்கப்பட்டது. அதில் 2 கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருந்தன. உங்களுடைய பெயர் என்ன? நீங்கள் பயணம் செய்த காரில் எந்த டயர் வெடித்தது? கேள்வித்தாளை பார்த்த 4வரும் செய்வதறியாது விழிப்பிதுங்கி நின்றனர். எல்லாவற்றையும் சரியாக செய்த அவர்கள் இறுதியில் 2ஆம் கேள்வியில் மாட்டிக்கொண்டனர். ஆம், எனக்கு அன்பானவர்களே, உண்மை ஒரு நாள் நிச்சயம் வெளிப்படும் என்பதே இக்கதையின் கருத்து. என்னதான் தலைகீழாக நின்று பொய்க்கு மேல் பொய் கூறினாலும் உண்மை ஒரு நாள் நிச்சயம் வெளியாகும். அப்படி வெளியாகும் போது மற்றவர்கள் முன் வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். இன்றைய நாட்டு நடப்பில் தாங்கள் கூறிய பொய் உண்மையாக வேண்டும் என்பதற்காக பொய்க்கு மேல் பொய் என அடுக்கிக் கொண்டே செல்கின்றனர். சிந்தித்து பாருங்கள். இறுதியில் அது ஆபத்தில்தான் கொண்டு போய் விடுகிறது. அநேகருடைய பொய்க்கு காரணம் தாங்கள் சீக்கிரம் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்பதற்காகவே. அவ்வாறு சேர்க்கிற ஐஸ்வர்யம் நிலைக்காது. ஒருவேளை தற்சமயம் சுகமாய் இருக்கலாம், ஆனால் இறுதியில் மனிதனை அழித்து விடும் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே நம் தொழிலிலும் வேலை இடங்களிலும் ஊழியத்திலும் மனிதர்களின் கண்களுக்கு அல்ல, தேவனுடைய கண்களுக்கு ஏற்றபடி உண்மையாய் வாழ்வோம். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நாங்களும் உண்மையுள்ளோர்களாய் வாழ உதவி செய்யுங்க. எந்த ஒரு செயலை செய்யும் போதும் உண்மையோடும் நேர்மையோடு நடந்து கொள்ளும் அறிவை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.